கோவை. என்ன சொல்லணும், என்ன சொன்னாரு விஜய் சார்? ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. தம்பி நீ கண்டிப்பா ஜெயிப்ப, நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல வெற்றி இருக்கு, உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் சொல்லு நான் பண்றேன் அப்படின்னாரு. வாழ்த்துக்கள் சொன்னாரு. அப்புறம் போட்டோவே எப்பவுமே வந்து நார்மலா தான் எடுப்பாங்க. இப்போ உனக்கு எப்படி நிக்கணும் நான் அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி நின்று எடுத்தாரு. லாஸ்ட் டைமே கேட்டாரு, நிறைய ஃபேன்ஸ் இருக்கா? ஆமா ஆமா ஆமா, கோயம்புத்தூர்ல ஒரு தடவை கேட்டாரு. பட் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ நீங்க பாருங்க, என் தொகுதியிலே கிணத்துக்கடை தொகுதியிலேயே திருப்பி யாராவது ஜெயிச்சா அது ஒரு சராசரி நாளா இருக்கும். பட் எங்களை மாதிரி ஒரு சமுதாயத்துல பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கவங்க ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு வரலாறு. ஸோ அப்படி ஒரு வரலாறு அடுத்த மாசம் கண்டிப்பா மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு. தொகுதி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. தொகுதி வந்து மற்ற கட்சி மாதிரி பணம் கொடுக்கணும், அந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கணும், அண்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தளபதி மேல பற்றோட எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்க போய் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே அங்க இப்போ 5 பேர் 10 பேர் குழுவா சேர்ந்து போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேட்கும்போது தெரியுது நாங்க தளபதிக்காக கேன்வாஸ் பண்றோம், எங்களுக்கு வேட்பாளர்ல தெரியல, பட் இருந்தாலும் தளபதி விசில் சின்னம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. அது மக்கள் தீர்மானிப்பாங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள். தளபதி விஜயுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக இருக்கிறது. எனவே மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்பதை நான் திடமாக உறுதியாக சொல்ல கடமைப்பட்டேன். அவங்க கொடுத்தாங்க. நான் சொன்னது தேர்தலை போட்டியிடாதோ உங்களுடைய விருப்பம் சொல்லியாச்சு. இல்ல சார், அதான் இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணீங்களா? நான் டிசைட் பண்ணல. நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் தாவேக்காவில். எந்த நிபந்தனையற்ற ஒரு எண்ணத்தோடு நான் தாவேக்காவில் இணைந்தேன். ஏனென்றால் நாங்க இதயபூர்வமாக தாவேக்கா காங்கிரஸோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைத்தோம். அது நடக்கவில்லை. அது வெறும் பகல் கனவாக போய்விட்டது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த வாக்கு, தாவேக்காவுக்கு வாக்கு சேகரிக்கணும், தாவேக்காவும் காங்கிரசும் இணைந்து வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். அது நடக்கவில்லை. எனவே நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பர்களோடு சக கருத்து ஒற்றுமை கொண்ட நண்பர்களோடு இந்த தாவேக்காவில் இணைந்திருக்கிறேன். இணைந்த 2-3 நாட்களே எனக்கு இவ்வளவு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சியை தளபதி விஜய் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவருக்கு உங்கள் சார்பாக, உங்கள் முன்னிலையில் அவருக்கு கோடானு கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்கலாம், அது மக்கள் முடிவு பண்ணும். திமுக முடிவு பண்றது இல்ல. வெற்றி தோல்வியை ஒரு இயக்கம் முடிவு பண்றது இல்ல. அது மக்கள் கையில இருக்குது. இப்படிதான் பகல் கனவு கண்டு மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். நாங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துக்கு வந்தவங்க. எங்களுக்கு ஒரு கட்சி, ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு விஷயமே பெரிய விஷயம். நீ சட்டமன்ற ஆண்டின் சட்டத்தை பற்றி தளபதி அறிவிச்சாங்க. அது எப்படின்னா, ஒரு விவசாய வீட்டுக்குள்ள நாங்க எங்களுக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்த தளபதிக்கு நன்றி. திமுக மாதிரியான கட்சிகளை களத்துல சந்திக்க போறீங்க. ஆமா, எப்படி தயாரா இருக்கீங்க? நாங்க ஏற்கனவே சந்திச்சு தயாரித்து இருக்கோம். எல்லாத்தையும் தயாரித்து இருக்கோம். சரி, அரசியல சட்டப்படி, அரசியல் சாசனப்படி எப்படி அரசியல் பண்ணணும் அப்படியே அரசியல் பண்ணி போவோம். தேர்தல் திமுக மாதிரியே அதிமுக மக்களுக்கு பணம் காசு கொடுத்த அரசியல் பண்ண தயாராக கிடையாது. ஏன்னா களத்துல 15 வருஷம் மக்கள் இயக்கமா நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம். அதற்கு அடிப்படையில் இதுவும் எங்ககிட்ட அண்ணன் நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. எங்க அண்ணன் திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்ட சேர்த்து நாங்க இன்னைக்கு மீட் பண்ணீங்க சார், என்ன சொன்னாங்க? அண்ணனை மீட் பண்ணது என்னன்னா, நீ அவர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. அறிவிச்சுட்டு எங்க அண்ணன் நானும் ஒரு சில நிமிடம் உரையாடணும்னா அது சந்தோஷமான விஷயம். அது வெளியே வேணாமே. சும்மா ஜாலியா அண்ணன் தம்பியா. அங்க உங்க தொகுதியில எப்படி இருக்கு விஜய் சார்? எங்க பொதுவாகவே தமிழ்நாடு ஃபுல்லாவே டிவிக்கு எவ்வளவு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்குன்றத நீங்க சமீபத்தில் நடந்த கூட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இது நான் சொல்லணும் யாருக்கு அவசியம் கிடையாது. இளைஞர்கள்லாம் இளைஞர்கள்லாம் கிடையாது, வயது இளைஞர்கள் வீட்டுல குழந்தைகள் கொண்டு போய் 60 வயசுக்காரங்களுக்கு கேன்வாஸ் பண்ணி ஓட்டா மாற்றி வச்சுக்காங்க. இதை சொன்னது ஒரு திமுக ஆண்டிட்டு தொகுதிக்காரன் சொன்னாரு. நான் ஒரு திமுக 10 வருஷம் இருந்திருக்கேன். ஆனா என் பேத்தி ஒரு 3 வயசு பிள்ளை டிவிக்கு இதே ஓட்டு போடணும்னு சொல்லி பால்ல சத்தியம் வந்துச்சேன். இது நடந்த உண்மை. இதே மாரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சின்ன வயசு பசங்க. குழந்தைங்க நிறைய வீட்டுல ஓட்டு கேன்வாஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான், அதாவது எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க மிகப்பெரிய ஆளுமை இருந்த தொகுதியில் கிடைச்சதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த மண் நம்ம சீட்டு வாங்கி அந்த இடத்தை நோக்கி ஓடுறதே பெரிய புண்ணியம். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைவார். எந்த மாற்றம் முடியும். நீங்க கடினமான காலங்களை கடந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு வேட்பாளர் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்துல என்ன சொன்னாங்க? குடும்பமே தலைவருக்காக தான் இருக்கு. நானும் எங்க மனைவி பசங்க எல்லாமே நாங்க நெருக்கடியான காலத்தில் தலைவர் கூட தலைவர் கூட இல்லை. அதனால நாங்க தலைவர் கூட கடைசி வரைக்கும் நிற்போம். என் குடும்பம் நிற்கும். இப்ப இன்னைக்கு என்ன சொன்னார் நான் பேசும்போது தலைவர்?
வெற்றியோட வாங்கன்னு. ஓகே. இந்த மாதிரி அண்ணா நல்லா இருக்குண்ணா கலவுனா வெற்றியோட வாங்க. கரூர் எப்படி இருக்கு பொதுவா? சிறப்பா இருக்குங்க. ஓகே. கலவுலாம் நல்லா இருக்கு. நாங்க உழைக்கணும். நன்றி. தலைவர் கை காமிச்சாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும்? ஜெயிச்சுட்டு வந்து தலைவர் காலில் சமைக்கிறது தான் என் வேலை. என்ன சொன்னாரு? நீங்க தானே கட்டி பிடிச்சது. அந்த வீடியோ பயங்கர வைரல் பாத்தீங்களா? ஓகே. அந்த எமோஷன் வந்து நம்ம வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. ஆ. அது வேற என்னன்னா சாதாரணமாக இருந்த ஒரு தாமு ஒரு மாவட்ட செயலராக ஆகினாரு. உங்களுக்காக ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஆட்டோ டிரைவர். நான் இன்னைக்கு அந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் தலைவர் கொடுத்துருக்காரு அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலை நான் என்ன பண்ணாலும் அது ஆகாது. அது நன்றி கடனா அவர் எதிரியே அந்த ஃபீலை என்னால் பண்ண முடியல. உணர்ச்சி வசம் தான், வேற எதுவும் இல்லை. அது தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. அவரு இந்த தூக்கின பிறகு அந்த கை கால் பதட்டம் அந்த உதறல் எல்லாம் இருந்தது. அவ்வளோ பெரிய தலைவர் என்ன எடுத்துட்டு வந்து இந்த ஒரு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாருன்னா சந்தோஷமான விஷயம். ஓகே. ராயபுரம் நிக்கிறீங்க. ஜெயக்குமார் தொகுதி அப்படின்னு ஒரு இது இருக்கு. உள்ள போறோம், பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. எந்த தொகுதியா இருந்தாலும் சரி 234 தொகுதி ஓகேங்களா? தலைவர் யாரை கை கட்டுறாரோ அவங்க தான். அதில் எந்த மாற்றம் எடுத்த கிடையாது. அது குளத்தூரா இருந்தாலும் சரி, சேப்பாக்கமா இருந்தாலும் சரி, ராயபுரமா இருந்தாலும் சரி, ஒரே ஸ்டாண்டு தான். அதில் மாறாது. கண்டிப்பா களத்துல என்ன பண்ண போறோம் அடுத்த நிமிஷம்ன்றது இனிமே தான் தெரியும். ஏன்னா 2 கட்சியும் பார்த்துட்டாங்க. நாங்க இப்போதான் மக்கள்கிட்ட வேட்பாளராக போய் சந்திக்க போறோம். இதுக்கப்புறம் களத்துல எங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த ஏரியா அந்த ஏரியா கிடையாது, எல்லா ஏரியாலையும் எங்க தலைவர் கை காட்டுறவங்க எல்லாருமே கில்லி தான். வீட்டுல எல்லாம் எப்படின்னா இருக்கு சப்போர்ட்? இப்போ நீங்க ஆரம்ப கட்டத்துல வந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? அதான் சொன்னேன், எல்லாம் எமோஷன் தானே, மொத்தம் எமோஷனல் தானே. அதான் என்னால அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு தான். என் மனைவி ஆகட்டும், என் பசங்களாகட்டும், என்னை சுற்றுப்புறம் நண்பர்கள், நம்ம கழக தோழர்கள் எல்லாரும் அப்படி ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தையும் நம்மளை செய்யறது என் வாழ்க்கையில போன பொதுக்குழுல நாகபதி வச்சு அந்த பொதுக்குழுல நான் தான் சொன்னேன், என் வாழ்நாளில் உயிர் உள்ளவரை அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன். இப்போ சொன்னேன், இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு தானான்னு சொன்னேன். இதுதான் நாங்கள் சொன்ன வார்த்தை, ஜென்மமே உங்களுக்கு தானா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் வெற்றிக்கு கடினமா உழைங்கன்னு சொல்றாரு. களத்துல என்ன நடக்குதுங்கிறத நாங்க பார்த்துருக்குறோம். மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான வேட்பாளரா இன்றைக்கு எங்களை அறிவித்ததுல நாங்க ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரையில எந்த வேட்பாளரை அறிவித்தாலும் அவருக்காக உழைக்கணும், அதே போல தளபதி அவர்களை தமிழகத்தின் முதல்வராக்கணும்னு நாங்க தொடர்ந்து 1 மாத காலமா மக்களை சந்திக்கிறோம், உழைக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறது. விசில் சின்ன கிடைத்ததிலிருந்து ரொம்ப அதிகப்படியான வரவேற்பு இருக்கிறது. இன்றைக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டுல உள்ள தாய்மார்களும் அவங்க வீட்டு பிள்ளையாகத்தான் எங்களை நினைப்பாங்க. ஏன்னா நாங்க எளியவர்களின் பிள்ளைகள், மற்றவர்கள் எளியவர்களின் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க எளியவர்களின் பிள்ளைகளை வேட்பாளர்களா தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி. டெல்டா பொதுவா வந்து திமுகவுக்கு செல்வாக்கான தொகுதியெல்லாம் சொல்லுவாங்க. களம் எப்படி இருக்கு? டெல்டாவில் மிகப்பெரிய மாற்றம் வெகு விரைவில் எதிரொலிக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்பி இருபுறம் திராவிட கட்சிகளை நம்பி வாக்களித்த டெல்டா விவசாயிகளின் வாழ்வு இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உலகுக்கே உணவு படைக்கிற டெல்டா வந்து ஒருவேளை சோத்துக்கு மற்றவர்களுடைய கையேந்தக்கூடிய சூழல்ல 2 கட்சிகளும் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனையில, விவசாயிகளுடைய வேளாண்மை சார்ந்த விஷயங்கள்ல, கூட்டுறவு கடன்கள்ல எல்லாத்துலேயும் பொய்யான வாக்குறுதிகள், அதை நம்பி பயிர் செஞ்ச விவசாயிகள் எல்லாருமே இன்றைக்கு அவர்களுடைய நிலையிலிருந்து தாழ்ந்திருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக இன்னொரு முறை ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லா தொகுதியிலும் நான் வந்து அதாவது நேற்று ஒரு தேநீர் கடையில நின்று டீ குடிக்க வந்தேன். என்னை பார்த்துட்டு சும்மா வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம், ஓட்டு போடுறதுக்கே வந்திருக்கோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு காலையில கிளம்பும் போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு 3 பேர் வந்தாங்க. வந்துட்டு எங்க இது மாதிரி இப்போ சொன்னேன், நாங்க வந்து தாய்லாந்துல இருந்து வந்திருக்குங்க, கண்டிப்பா டிவிக்கு தான் உங்களுடைய வாக்கு, எங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதாவது கட்சிக்காரர்கள் மீது பொதுமக்கள்கிட்டே ஒரு பெரிய பார்வையும் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருங்கிற எண்ணமும் வந்திருக்கு. அதனால உறுதியா தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கும். அது தமிழக வெற்றி கழகம் ஒரு அறுதி பெரும்பான்மை விழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் வேட்பாளரா தேர்தலை பார்த்திருக்கீங்க. ஆமா. இந்த முறை டிவிகே வேட்பாளரா என்ன வித்தியாசம்? இல்ல, ரெண்டுமே நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் தான் நினைக்கிறோம். அதுல வந்து நாங்க கடுமையா உழைச்சோம். அது மக்கள்கிட்ட போய் நாங்க கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ வந்து மக்கள்கிட்ட போய் ஏற்கனவே வந்து தளபதியும் சின்னமும் போய் சேர்ந்துருச்சு. அதை அறுவடை பண்ணக்கூடிய
ஒரு வேலையை தான் நம்ம செய்யணும். மேனால எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க? உறுதியா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய அறுதி பெரும்பான்மை வெற்றி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு தளபதியினுடைய தலைமையில ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நல்லது, நன்றி.